ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு மைதா, கொஞ்சமாக அரிசி மாவு, சிறிதளவு உப்பு, ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் கலருக்காக, அப்புறம் கொஞ்சமாக ஆப்ப சோடா, சர்க்கரை உங்கள் இனிப்புக்கு இந்த மாவுக்கு தகுந்த அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நேந்திரம்பழம் ஏற்கனவே இனிப்பாக இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகமும் போட்டு தண்ணியும் சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சி ஒரு 20 நிமிஷம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நேந்திரம்பழங்களை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு சூடாகி வந்ததும் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெயை நல்லா சூடாகி வந்ததும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த நேந்திரம்பழங்களை பஜ்ஜி மாவில் போட்டு நல்லா 2 சைடும் சிவந்து வர அளவுக்கு பொரிச்சு எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா ஸ்டைலில் பண்ண நேந்திரப்பழ பஜ்ஜி தயார்.